மருத்துவர்கள் பிரிவில் டாக்டர் ராஜேஸ்வரி காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்கின்ற அந்த நிறுவனத்தில் சீனியர் நியூரோ சர்ஜனாக இருக்கின்றார். இன்று உங்கள் முன்னெல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அது எனக்கு மற்றும் ஒரு அன்னையாக இருந்து எனக்கு உயிர் கொடுத்த அன்னையாக இன்று விளங்கி கொண்டிருக்கின்றார். என் அன்னை கொடுத்த உயிர் 2015 இறைவனடியில் சென்றுவிட்ட உயிரை மீண்டும் பிடித்து இழுத்து இங்கு கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தியிருக்கின்றார் என்றால் அது அந்த அம்மையாருடைய தனிப்பெரும் கருணை. காமாட்சி அம்மையின் தனிப்பெரும் கருணையில் ராஜேஸ்வரி அம்மாவின் உருவத்தில் வந்திருக்கின்றது. அந்த அம்மையாரை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய ஏவி எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன். நான் ஒரு நரம்பியல் நிபுணர். 40 வருடங்களாக நரம்பியல் நோயாளிகளை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நரம்பியல் நோயாளிகளை பார்க்குறதோ ஒரு சேவை செய்கிறதும் அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஒரு பேஷண்ட் நல்லா ஆகணும்னா நம்மளுக்கு தியரி மட்டும் தெரிஞ்சால் போகாது, சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணாலும் போகாது. நம்மளுக்கு கடவுளுடைய ஒரு துணை இருந்தால் தான் அந்த வேலை பூர்த்தியாகும், முற்றிலும் குணம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெய்லி காலைல திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவேன். முதல் நாள் பார்த்த நோயாளிகள் பட்டியலாம் போட்டுருவேன் அவர்கிட்ட. இந்த நோயாளிகளை சரி பண்ணிவிடுங்க, இவங்களால நடக்க முடியல, இவங்களால பேச முடியல, வலியெல்லாம் அவதிப்படுறாங்கன்னு. நான் தீவிரமாக ஒரு நோயாளிக்காக நான் பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா கட்டாயமாக அது சம்மந்தப்பட்ட துணையோ ஹெல்ப்போ எனக்கு உடனே வந்துடும். அதில் ஒன்றும் எனக்கு ஆச்சரியமே இல்லை. சர்ஜரி நல்லபடியாக முடியுது. நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரைகள் நல்லா வேலை செய்கிறது. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் இடம்னு தெரியாமல் போகிறது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி பேசி நடந்து எல்லாம் பண்ணுறாங்க. கடவுளுடைய துணை டாக்டருக்கும் வேணும், நோயாளிக்கும் வேணும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 63 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு. நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், ஜெய் கணேஷ்னு. டெய்லி நைட்டு 1 hour யாரான்னு பேசுவாங்க. போன மாதம்தான் 63 பற்றி ஃபுல்லாக பேசி பாடி எல்லாம் பண்ணோம். இந்த மாதமே 63 நம்மளுக்கு ஒரு கௌரவம் பட்டம் கொடுக்க போகிறான்னு நான் நினைக்கவே இல்லை. தாரா ஃபவுண்டேஷனுக்கு மிக்க 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 நன்றி. நீங்கள் கடவுள் நம்பிக்கையும் வளர்க்குறீங்க, கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிற பல்வேறு தரப்பினரையும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து கௌரவிக்கிறீங்க. மிக்க நன்றி.